இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்களின் ஆயுள் முடிந்து விட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காகவே ஓடி வந்திருக்கிறேன். உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கவும், உன் கலக்கத்தை தீர்க்கவும் உன் அன்னை நான் இதோ உன் முன்னே நிற்கிறேன். உன் ராசி எதுவாக இருந்தாலும் சரி, உன் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை விட பெரிய சக்தியாக உன் தாய் நான் உன் கையில் இருக்கும் கோடுகளை மாற்றப் போகிறேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும். உன் அம்மாவுக்கு இருக்கும் ஒரே பெருமை என் பிள்ளையின் உள்ளத்தை என்னை தவிர வேறு யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான். நீ யாரிடம் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருக்கும் பயமும் தனிமையில் அழுது தீர்த்த வேதனையும் இந்த வாராகிக்கு அத்தனையுமே தெரியும். என் செல்லமே, இப்போது உனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான தூக்கம் இல்லை என்பது எனக்கு தெரியும். படுத்தால் பயம் வருகிறது. திடீரென்று தூக்கத்தில் எழுந்து எதையோ இழந்தது போல தவிக்கிறாய். வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்போது வரும்? மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறேன் என்று நீ ஏக்கத்தோடு கேட்கும் ஒவ்வொரு சொல்லும் என் காதில் விழுகிறது. ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் 1000 தடைகள் வருகிறது. அப்படியே கஷ்டப்பட்டு சாதித்தாலும் அது கையில் தங்காமல் கரைந்து போகிறது என்று நீ வேதனைப்படுவது உண்மைதான். செய்யாத தவறுக்காக உன்மேல் விழுந்த பழியை துடைக்க நீ எவ்வளவு போராடினாய் என்பதை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பயம் இன்னும் உன் நெஞ்சை விட்டு போகவில்லை. யாராவது உன்னை பார்த்தால் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்களோ என்று உன் மனது துடிக்கிறது. உன் கஷ்டங்களை எல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து இப்போதே நொறுக்குகிறேன். இனி உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது பலம் செழிக்க வைப்பேன். இந்த வாராகியின் பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள். இனி யார் வருவார்கள், யார் போவார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே. எவர் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமையை மட்டும் செய். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பான கோட்டையை நான் கட்டுகிறேன். உன் தாய் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. உன் மனதில் இருக்கும் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் நீ தலை நிமிர்ந்து வாழும் காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை இந்த அன்னை அறிவேன். ஒவ்வொரு அடியையும் நீ ரத்தமும் கண்ணீருமாகத்தான் எடுத்து வைத்தாய். தெய்வமே, எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் ஒரு சிற்பத்தை செதுக்க உளியடி தேவைப்படுவது போல உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே இந்த சின்ன சின்ன சோதனைகளை நான் அனுமதித்தேன். இப்போது உன்னை பக்குவப்படுத்தி விட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது தென்றல் காற்றுதான். உன் கையில் இருக்கும் பணத்தடை, மனத்தடை, காரியத்தடை என அனைத்தையும் என் காலால் மிதித்து துவம்சம் செய்கிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சும் நிலை வரும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வியந்து போவார்கள். இந்த வாராகி அம்மன் சொல்கிறேன் கேள். இனி உன் வீட்டில் வறுமைக்கு இடமில்லை. உன் உள்ளத்தில் கவலைக்கு இடமில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் பாதுகாப்பான கை உனக்கு துணையாக இருக்கும். நம்மால் முடியுமா என்ற சந்தேகத்தை அடியோட கிள்ளி எறிந்துவிடு. இந்த தாய் உனக்கு தரும் தைரியமே உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். என் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்றிக்கொள். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும்.
என் அன்பு மகனே, மகளே, நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சக்தி உன் அன்னை வாராகி நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு முத்துக்களை போன்றது. அவற்றை வீணாக விடமாட்டேன். உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிக்கும் நான் பதில் சொல்வேன். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த நொடியே நிறைவேறத் தொடங்கும். உன் உடல்நல குறைபாடுகள் நீங்கும். உன் உள்ளத்தில் புது தெம்பு பிறக்கும். எதை கண்டு அஞ்சாதே, எதை பற்றியும் குழம்பாதே. இது உன்னுடைய காலம். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். இந்த வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதற்கு பல அடையாளங்களை நான் உனக்கு காட்டுவேன். உன் கனவில் வருவேன், உன் நினைவில் வருவேன், உன் செயலில் வெற்றியாக தெரிவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு பலனை நான் உனக்கு தருவேன். உன் வீட்டின் கதவுகள் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே திறக்கும். உனது சுற்றும் நட்பும் உன்னை போற்றும் அளவிற்கு நீ உயர்வாய். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்க்கையில் இருளுக்கு இடமில்லை. எங்கும் ஒளியும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் இன்னும் சில கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அம்மா, நான் இழந்த செல்வங்களும் மரியாதையும் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்குகிறாய். என் தங்கமே, இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தருவதுதான் இந்த தாயின் வேலை. உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டவை எல்லாம் உனக்கு தகுதியற்றவை என்று நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு தரப்போவது யாராலும் பறிக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தான். உன் வாழ்க்கை படகை நான் துடுப்பு பிடித்து வழிநடத்துகிறேன். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, உன் படகு கவிழாது. உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் நீங்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் யாரை உள்ளே சேர்க்க வேண்டும், யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு தருவேன். உன் புத்தி கூர்மையடையும். உன் பேச்சு இனிமையாகும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நான் மாற்றுவேன். தொழில் செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த போட்டிகள் ஒளியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உன் கைகள் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும். என் பிள்ளையே, வாராகி அம்மன் நான் உன் கையில் இருக்கும் முழக்கையை ஏந்தி நிற்கிறேன். உன் கவலைகளை தவிடு பொடியாக்குவேன். என் கலப்பையை ஏந்தி உன் வாழ்க்கை பாதையை சீர் செய்வேன். அதில் நான் வெற்றி என்னும் விதையை தூவுகிறேன். அது வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனி தரும். நீ எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று ஒரு முறை கூப்பிட்டால் போதும். நான் உன் பின்னால் நிழலாய் வந்து நிற்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனக்கோட்டையை உறுதிப்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானா என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன் உயர்வு இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். மங்கள ஒலிகள் உன் வீட்டில் கேட்கும். உன் அன்னை நான் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்கிறேன். எந்த தீய கண்ணும் உன் குடும்பத்தின் மீது படாது. இந்த வாராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நிலவு தன் ஒளியை இழந்தாலும், சூரியன் தன் வெப்பத்தை இழந்தாலும் இந்த தாயின் வாக்கு மாறாது. உன் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கூடவே இருந்து வழிகாட்டுவேன். உன் கஷ்ட காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ அழக்கூடாது, சிரிக்க வேண்டும். உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் அருளாசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் சில இரவுகள் நீ தூங்காமல் அழுது தீர்த்தது எனக்கு தெரியும்.
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்து விட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது புண்ணிய பலன்களை மட்டுமே. உன் கைகளில் சேமிப்பு உயரும். கடன் தொல்லைகள் அடியோடு நீங்கும். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள். இந்த வாராகி அம்மன் உனக்கு தரும் மிகப்பெரிய பரிசு மன நிம்மதி. எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் வாராத நிம்மதி என் ஆசியால் உனக்கு கிடைக்கும். உன் இரவு தூக்கம் இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் முகம் பொலிவு பெறும். உன் தேகம் ஆரோக்கியமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உன் வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தி பெருகும். என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். நீ செய்யும் தர்மங்கள், நீ காட்டும் அன்பு, உன் பொறுமை, இவை அனைத்திற்கும் நான் பலன் தருவேன். நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்று நீ இனி சொல்ல மாட்டாய். நல்லவர்களுக்கு துணை புரிய வாராகி அன்னை இருக்கிறாள் என்று ஊர் சொல்லும் அளவிற்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதி. உன் வாழ்க்கை பயணம் இனி இனிமையாக அமையும். தடைகள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எதை கண்டும் பின்வாங்காதே. உன் அன்னை நான் முன்னால் நடந்து உனக்கு பாதையை சரி செய்வேன். நீ என் பின்னால் நம்பிக்கையோடு வா. உன் வெற்றி நிச்சயம். உன் வாழ்வு வளம் பெறும். என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் வாராகி தாய் நான் எந்நேரமும் உன்னுடன் இருக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். என் அன்பு பிள்ளையே, உன் அன்னை நான் உனக்காக எத்தனையோ ரகசியங்களை உன் வாழ்வில் ஒளித்து வைத்திருக்கிறேன். இதுவரை நீ இழந்தது எல்லாம் வெறும் தூசிதான். இனி நீ பெறப்போவது ஒரு மகா சாம்ராஜ்யம். உன் வார்த்தைகளில் ஒரு வசீகரம் பிறக்கும். நீ யாரிடம் பேசினாலும் அவர்களுக்கு உன்னை பிடிக்கும். உன்னை ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்தவர்கள் இப்போது உன்னோடு உறவு கொண்டாட துடிப்பார்கள். ஆனால் உன் அன்னை நான் உனக்கு சொல்லும் புத்திமதி இதுதான். எப்போதும் பணிவாக இரு. ஆனால் உன் பலத்தை யாரிடமும் குறைத்து மதிப்பிடாதே. என் உலக்கை உனக்கு கவசம், என் கலப்பை உனக்கு வாழ்வாதாரம். நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உன் கைகளில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு இனி காணாமல் போகும். உன் வங்கி கணக்குகள் நிரம்பும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் நிலை உயரும். என் செல்லமே, இது வெறும் ஆரம்பம்தான். உன் வாழ்வில் உச்சத்தை நீ தொடப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உன் அன்னை வாராகி நான் உனக்கு தரும் பேரதிர்ஷ்டம் இது. உன் கண்கள் காணப்போகும் அதிசயங்கள் ஏராளம். நம்பிக்கையோடு இரு. உன் வாராகி தாய் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் வெற்றி இன்று முதல் உன் வசமாகிறது. இது இந்த மகா சக்தியின் வாக்கு. நிம்மதியாக உறங்கு. இனி உன் கவலைகள் நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னிடம் இன்று நேரடியாக பேசுகிறேன். இந்த வாக்கை நீ கேட்பதற்குள் உன் மனதிற்குள் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தடைகள் வந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றையெல்லாம் தாண்டி நீ இங்கே வந்திருக்கிறாய் என்றால் உனக்கான நல்ல காலம் உன் வாசக்கதவை தட்டிவிட்டது என்று பொருள். யாரோ ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பு இதுவல்ல. யாருடைய தலையெழுத்தை நான் மாற்றி எழுதப் போகிறேனோ அந்த பிள்ளைக்கு மட்டுமே என் குரலை கேட்கும் பாக்கியம் கிடைக்கும். இப்போ நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலமே உன் அதிர்ஷ்டம் தொடங்கிவிட்டது என் கண்ணே. என் செல்லமே, இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் போதும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ அழுது புலம்பிய இரவுகள் அனைத்திற்கும் இதோ இந்த வாராகி அன்னை பதில் சொல்ல வந்துவிட்டேன். நீ எதற்கும் தகுதியற்றவன் என்று உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் அந்த ராஜ யோகத்தை உனக்கு தரவே நான் இப்போது வந்திருக்கிறேன். கடந்து போன கசப்பான சம்பவங்களை வைத்து உன் எதிர்காலத்தை கணிக்காதே. உன் அன்னை நான் உன் பக்கம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் உன்னை வீழ்த்த முடியாது.
உன் மனக்குமரல்கள் அனைத்தும் இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. உன் வாழ்வில் முட்டுக்கட்டையாய் இருக்கும் தடைகளை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து தகர்ப்பேன். உன் வறுமையையும் உன்னை துன்புறுத்தும் தீய சக்திகளையும் வேரோடு பிடுங்கி எறிவேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் சீராக உழுது அதில் நிம்மதியும் செல்வமும் சந்தோஷமும் செழிக்கும்படி செய்வேன். இது உன் வாராகி தாய் உனக்கு தரும் உறுதிமொழி. உன் கஷ்டங்களை நான் மொத்தமாக பொறுப்பேற்று கொண்டேன். இனி நீ எதற்கும் கலங்காமல் தைரியமாக அடியெடுத்து வை. உன் நிழலாக நான் உன் பின்னால் இருப்பேன். உன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு உன் அன்னை நான் தரப்போகும் வெற்றியை கொண்டாட தயாராக இரு. இதோ உன் கஷ்ட காலம் முடிந்து விட்டது. என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கிறாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டி வந்திருக்கிறேன். நான் என்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய்யுரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயோ நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கின்றாள் என்று எண்ணி விடாதே. என் தங்கமே, அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேனே தவிர ஒரு பொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்திற்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதாரணமாகவெல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவதும் இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாய் அல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றது அல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதிற்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சறுக்கல்களாகத்தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் அல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்திற்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நம் விழுந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளையே, நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவரினுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலை ஆறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே.
என் தங்கமே, இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்துதான் மீண்டு வந்திருக்கின்றாய். நீ அதை ஒரு முறை நினைத்துப் பார். எப்பேற்பட்ட படுகொலியில் எல்லாம் விழுந்து எழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே. இந்த குண்டுக்குள் விழுந்தால் நம்மால் எழுந்திருந்து விட மாட்டோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறியதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமாயிருக்கின்ற இடத்திற்குள் நம்மால் நிச்சயம் நடந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை என் பிள்ளை உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்கிறேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்கத் தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன? என் தங்கமே, அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா. என் தங்கமே, நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றை எல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதனை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோல்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஈடேற போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்தில் இருந்து கிடைக்கும். உன் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீர் துளிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்து விட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்து விட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்து விடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, அது உனக்கான கட்டளை. விதி உன்னை சோதிச்ச காலம் முடிந்துவிட்டது. இனி என் அருள் உன்னை வழிநடத்தும் காலம் தொடங்கிவிட்டது. யார் உன்னை கைவிட்டாலும் உன் நிழலாய் நான் உன்னோடு வருவேன். தோல்விகளைக் கண்டு கலங்காதே. அவை நீ வெற்றியை சுவைப்பதற்கான படிக்கட்டுகள் மட்டுமே. துணிந்து நில். உன் துணையாய் இந்த வாராகி இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் அனைத்தும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது. நிச்சயமாக அவை ஒவ்வொன்றாக நிறைவேறும். இனி உன் வாழ்வில் இருள் விலகி ஒளி பிறக்கும். நம்பிக்கையோடு இரு. வெற்றி உனக்கே. நல்லதே நடக்கும்.